எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நடந்துட்டுருக்க இந்த யுத்தம் இப்போ 12 நாளா நடந்துட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. சிம்பிளா இத பார்த்தோம்னா, ஆரம்பத்தில இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணுது. அதோட முக்கியமான நோக்கமே அந்த நாட்டோட அதி உயர் தலைவர தாக்குறது தான். தாக்கி சூசகமா அவர கொன்னுட்டாங்க. அந்த டைம்ல தலைவனை இழந்த படையா ஈரான் நிக்கிது. ஸோ தலைவனை இழந்த படை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, தடுமாறும், தடமாறும். அடுத்து என்ன செய்றது அப்படிங்கிற ஒரு கிளியரான டிரெக்ஷன் அவங்களுக்கு இருக்காது. இப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னா, தங்களோட அடுத்த கட்ட தலைவர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற முன்வரமா செயல்பட்டு வராங்க. அதே சமயத்தில இந்த நாடுகளுக்கு சின்ன சின்ன எதிர்ப்ப காட்டும்போதும், இஸ்ரேல், அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான தாக்குதல வந்து ஈரான் மேல மேற்கொண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட ட்ரம்ப் சொல்ட்டாரு, நாங்க தான் இந்த போர்ல வின் பண்றோம். ஈரான் வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அவங்க அடுத்த கட்ட தலைவர தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்ததிலிருந்து இதுவரைக்குமே பயங்கரமான தாக்குதல ஈரான் காட்டிக்கிட்டு வருது. இந்த யுத்தத்தினால எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தம் 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற அச்சம் தான் எல்லார்கிட்டயும் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, 2ஆம் உலக மகா யுத்தத்தோட அழிவுகள், அதோட தாக்கம் வந்து இம்பேக்ட் வந்து இன்னுமே நமக்குள்ள இருக்கு. நான்லாம் அந்த டைம்ல பொறந்தில்லாட்டியும், அத படிக்கும்போதும், அதுல நடந்த சில விஷயங்கள வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போதும், கண்ணுக்குள்ள வந்து போகுது. அங்க அந்த டைம்ல அந்த மக்கள் வந்து எப்படி இருந்திருப்பாங்க. முக்கியமான இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தோட ஹீரோ அண்ட் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர். ஏன்னா, அவரு செஞ்ச அந்த விஷயங்கள், மக்கள அவர் எப்படி ட்ரீட் பண்ணாரு, எவ்வளோ உயிரிழப்புகள் அந்த டைம்ல ஏற்பட்டுச்சு, அவரோட டிசிஷன்னால எவ்வளவோ பொருளாதார தடைகள் ஏற்பட்டு இந்த உலகமே தம்பிச்சு போய் நின்றுச்சு. ஒரு 2ஆம் உலக மகா யுத்தத்தோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா அண்ட் நாகசானியில போட்ட அந்த அணுகுண்டு தான். அதோட தாக்கம் வந்து கிட்டத்தட்ட 5, 6 வருஷமா வந்து இருந்துச்சு. பொறக்கிற குழந்தை கூட கேன்சரோட பொறந்து, ஊனமுற்ற குழந்தைகளா பொறக்கிற மாதிரி இருந்துச்சு 5, 6 வருஷத்துக்கு அப்படின்ட்டுன்னு அந்த நாட்டோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. திரும்பவும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த உலகத்துக்கு வருமா அப்படிங்கிற அச்சம் எல்லார்கிட்டயும் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவே ஒரு பெரிய இன்கம் சோர்ஸா பார்க்குற ஒரு பெரிய பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு இந்த ஈரான், இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய கன்டென்ட்டா மாறிருச்சு. ஸோ அதனால அவங்க தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டே இருக்காங்க. எப்படி வீடியோ போடுறாங்க? ஸோ இஸ்ரேல் ஈரானை இப்படி தாக்கிருச்சு. ஈரான் கிட்ட இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்கு. இஸ்ரேல் கிட்ட இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்கு. ஈரானோட இந்த ஆயுதம் எவ்வளோ வலுவானது தெரியுமா? அது எப்படி தாக்கும் தெரியுமா? இத எத வச்சு செஞ்சாங்க தெரியுமா? அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் போயிருக்கு தெரியுமா? அது எவ்வளோ தூரத்தில போய் அடிக்கும் தெரியுமா? அடிக்கும்போது எவ்வளோ தாக்கங்கள ஏற்படுத்தும் தெரியுமான்ட்டுன்னு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுட்டே இருக்காங்க. அத மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா, இந்த டைம்ல எல்லாரோட அட்ராக்ஷன் என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குதுங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். அதனால தான் அந்த வீடியோலாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த வீடியோஸ தயவு செஞ்சு இனிமே ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா, நம்மளுக்கு இருக்க வேண்டிய அச்சம் வந்து அது எப்படியாப்பட்ட ஆயுதம், எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரது? திரும்ப ஒரு உலக யுத்தம் வந்தா, இல்லாட்டி இந்த யுத்தம் நடக்கும்போது நம்மளுக்கு அடிப்படையான வரப்போற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு பிரச்சனை தான். முக்கியமா நம்ம நாடு ஸ்ரீலங்கா. நம்ம நாட்டுக்கு எப்போ அடி விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் அட்டாக், பாம் பிளாஸ்ட். அதுதான் நம்மளுக்கு விழுந்த முதலாவது அடி. அதிலிருந்து ஒரு 3 மாசம், அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசத்துக்கு மாதிரி அதோட இம்பேக்ட் இருந்துச்சு. ஸோ நாங்க அந்த டைம் வந்து ஏ லெவல் படிச்சுக்கிருந்தோம். நான் கூட நினச்சேன் ஏ லெவல் எக்ஸாம்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருன்னு. நோ வே. அதெல்லாம் நடக்கிற மாரி நடந்துச்சு. ஸோ அதிலிருந்து 2019, 20க்கு நாங்க வரோம். 20க்கு வரும்போது ஜனவரி 28 வந்து முதலாவது கொரோனா கேஸ் வந்து அப்டேட் பண்றாங்க. அந்த கேஸ்ல இருந்து கொரோனா ஆரம்பிக்குது. கொரோனா ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு அது ஒவ்வொரு வேவா வந்து வந்து கிட்டத்தட்ட 2022 வரைக்குமே அது நம்ம எல்லாருக்கும் காட்டுன்னு காட்டிருச்சு. அப்போ அது காட்டின விஷயங்கள் வந்து மறக்க முடியாத விஷயங்கள். அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஊர்ல போயிட்டு சாப்பாடுக்கு இனிய வழியே இல்ல. நம்மளுக்கு வேலைக்கெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு போயிட்டு ஊர்ல விவசாயம், வீட்டு தோட்டம் செய்ய போறேன்னு நெறைய பேர் போனாங்க. இன்க்ளூடிங் மீ. அந்த டைம்ல போட்டிக்கு எல்லாரும் தோட்டம் செஞ்சாங்க. அதெல்லாம் இப்ப காடா மாறிடுச்சு. எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்க. அது ஒரு விஷயம். 3வது அட்டாக் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, இப்ப 22 வரைக்குமே கொரோனா இருந்துச்சுல்ல. 22ல வந்து எக்கனாமிக் கிரைசிஸ். அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃபேக்ட் இஷ்யூ இன் ஸ்ரீலங்கா. அதுதான் நம்மளுக்கான அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிறத வந்து புரிய வச்சுச்சு. ஒரே ஒரு அடிப்படை தேவை தான் அது நம்மளுக்கான உணவு. அது அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க? அத எப்படி மேனேஜ் பண்ணீங்களோ, அந்த மாதிரி இனிமே வந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வந்தா எப்படி மேனேஜ் பண்ணணும்? அந்த மாதிரி வீடியோஸ் தான் நீங்க பார்க்கணும். இதுலயும் முக்கியமா நெறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க வந்து இந்த யுத்தத்தால நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? ஏன் இந்த பிரச்சனைகள் வரும்? அப்படின்னு போடுற சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது முக்கியமா இந்த பிபிசி தமிழ், உலக செய்திகள் அதுகள்லாம் வந்து அந்த மாதிரி விஷயம் சொல்ல மாட்டாங்க. பட் இத வந்து பீக்காக்கி மக்கள ரொம்ப பேனிக் ஆக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அதையே போட்டு இந்த மாதிரி யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஆகும். நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும். போலியான செய்திகள வந்து பரப்பி இந்த பிரச்சனை வரும். அரிசி இல்லாம போகும். அது இல்லாம போகும். மேபி இல்லாம போகலாம். ஆனா, சரியான அப்டேட் வந்து அரசாங்கம் நம்மளுக்கு சொல்லும். மேபி அரசாங்கம் சொல்லாட்டியும் அது நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி வந்தா, அத எப்படி
ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு பிரச்சனையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கான சொல்யூஷன் வராது. ஸோ அத நெனச்சு பெருசா பேனிக் ஆகாதீங்க.